குறைந்த வருமானம், எளிமையான வாழ்க்கை, ஒரு சின்ன வீடு, சின்ன வாகனங்கள், ஆனா வெரி ஹாப்பி. சில பேர் பார்க்கிறேன் ஆடம்பரமான வாழ்க்கை, எல்லாமே இஎம்ஐ. அவங்க இருக்கிற சோஃபால இருந்து, போன்ல இருந்து, ஈவன் டிவில இருந்து, மொபைல் இருந்து, எல்லாமே இஎம்ஐ. அது ஆடம்பரமான வாழ்க்கை. கிறிஸ்துக்குள் இருக்கும் போது ஆடம்பரத்தின் ஆசை வராது. நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டான் கிறிஸ்துக்குள், அதாவது வித் கிரைஸ்ட் அது வரும்போது இந்த ஆடம்பரத்தின் மேல இதெல்லாம் ஆசை வராது, இது மேல ஆசை வராது. இன்னைக்கு திரும்ப சொல்றேன், அது தேவை, இது தேவை. இந்த சில நமக்கு பண்டிகை நாட்களில் சிலர் கொடுக்குறாங்க, ஒரு உடை கொடுக்குறாங்க, எனக்கு இந்த உடைதான் வேண்டும். அதுவே ஒரு உங்களுடைய முதிர்ச்சியன்மை காட்டுகிறது. அதுதான் வேணும். நீங்க டிசைட் பண்ணக்கூடாது இந்த கலர் டிசைன்லாம். வாழ்க்கை கூட மனைவி இப்படி இருக்கணும், என் புருஷன் எப்படி இருக்கணும், கலர் இருக்கணும், காஸ்ட் இருக்கணும், கேஷ் இருக்கணும். யூ ஆர் நாட் டு டிசைட். அந்த உரிமை உங்களுக்கு இல்லை. அந்த உரிமையை அவருக்கு கொடுங்க, கலர் அவர் கொடுங்க, அந்த காஸ்ட் அவர் கொடுங்க, கேஷ் அவர்கிட்ட கொடுங்க. அந்த உரிமை அவர் தரும்போது உங்கள் உரிமைகள் நிலைநிறுத்தப்படும். நீங்க உரிமையை எடுத்துக்கொண்டால் அந்த உரிமை பறிக்கப்படும். நான் சொல்ல நினைக்கிறேன், உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. நீ கேட்கிறேன், எனக்கு அந்த உரிமை இல்லையா? கலர் சூஸ் பண்றதுக்கு, கேஷ் சூஸ் பண்றதுக்கு, மாப்பிள்ளை சூஸ் பண்ற உரிமை இல்லை. உங்களுக்கு உரிமை உண்டு, ஆனால் அந்த உரிமை நிலைத்திருக்கிறதா என்பது கேள்வி. தேவன் தரும்போது நிலைத்திருக்கும், நிரந்தரமா இருக்கும். இத்தனை பேர் வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன். காத்திருந்து காத்திருந்து அவங்க நிறைய டிமாண்ட்ஸ், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், பையன் அப்படி இருக்கணும், அப்பா அம்மா இருக்கக்கூடாது, அப்படின்னா மாதாமா தான் இருக்கணும். அப்படி அவங்க பார்த்து பார்த்து சூஸ் பண்ண வாழ்க்கை நல்லாவே இல்லை. ஏன் தெரியுமா? அந்த டிசிஷன் அத்தாரிட்டி அவங்களா இருக்கிறாங்க. ஆண்டவர் டிசிஷன் அத்தாரிட்டி இருந்தா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஒரு 6 காரியங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன். லைஃப் வித்அவுட் கிரைஸ்ட். நம்பர் 1, செப்பரேஷன் ஃப்ரம் காட். அது இந்த கிறிஸ்துக்குள்ளாத வாழ்க்கை. 2 காரியம் சொல்ல விரும்புகிறேன். தேவனை விட்டு உங்களை பிரிக்கிறது, நரகத்துக்கு நேரம் அவங்களை கொண்டு போகிறது. கவனிங்கள், தேவனை விட்டு தூரப்படுத்துகிறது, நரகத்துக்கு நேரம் அவங்களை கொண்டு போகுது. ரொம்ப பேருக்கு புரியல. இன்னைக்கு தேவனை விட்டு நினைக்கிறீங்க, சபை விட்டு போறீங்க. இல்ல இல்ல, வாழ்வை விட்டு, நித்தியத்தை விட்டு, தேவன் வைத்திருக்கிற நன்மை விட்டு போறீங்க. யூ ஆர் நாட் அவே ஃப்ரம் தி சர்ச், யூ ஆர் அவே ஃப்ரம் காட்ஸ் பிளெஸிங். உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த வாழ்க்கை, உங்களுக்கென்று வைத்திருக்கிற உரிமைகள், உங்களுக்கென்று நியமித்த ஆசீர்வாதங்களை விட்டுட்டு போறீங்க.